ஒரு நாள் காட்டுல நாரதர் கடும் தவம் பண்ணிட்டு இருந்தார். அதை பார்த்த இந்திரன் நம்ம சிம்மாசனத்துக்காக தான் இந்த தவமோன்னு பயந்தார். உடனே மன்மதனை அழைச்சு நாரதனுடைய தவத்தை கலைக்க உத்தரவிட்டார். ஆனா தன்னுடைய முயற்சி எதுவும் கை கொடுக்கல. நாரதனை ஒன்றும் செய்ய முடியல. தோல்வி அடைஞ்ச காமதேவன் நாரதர் கால்நடையில விழுந்தான். இதனால அகம்பாவம் கொண்ட நாரதர் கைலாயம் போய் சிவபெருமான் கிட்டேயே காமத்தையே நான் வென்றேன்னு பெருமை பேசினார். சிவனும் சிரிச்சபடியே இதை விஷ்ணுவிடம் சொல்லாதேன்னு எச்சரிச்சார். ஆனா நாரதனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல. வைகுண்டம் போய் அதே மாதிரி பெருமை பேசினார். நாரதனுடைய அகங்காரத்தை உணர்ந்த திருமால் மாயையை அழைச்சார். அவனுடைய அகம்பாவத்தை அழிக்க மாயை உருவாக்குனது ஒரு போலி ராஜ்யம். அத சிலாநிதின்ற மன்னன் ஆள்ற மாதிரியும் தன் அழகான மகள் ஸ்ரீமதிக்கு ஒரு தகுந்த வரன் தேடுற மாதிரியும் மாயை ஒரு கற்பனை ராஜ்யத்தை உருவாக்கியிருந்தான். அங்க ஜாதகம் பார்க்க வந்த நாரதர் கைரேகை பார்த்து அவனுக்கு எந்த மாதிரி வரன் அமையும்னு கணிச்சு சொல்ல மன்னர்கிட்ட சொல்லி அவனை அவைக்கு வர சொல்லியிருந்தார். ஸ்ரீமதியை பார்த்த கணம் அவனுடைய அழகுல மயங்கி போன நாரதர் தன்னுடைய பிரம்மச்சரியத்தை மறந்து எப்படியாவது அவளை திருமணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால மன்னரை சுயம்பரத்துக்கு ஏற்பாடுகளை செய்ய சொல்லிட்டு கண்டிப்பா அவளுக்கு ஹரிக்கு, அதாவது பகவான் விஷ்ணுவுக்கு எந்த விதத்திலையும் குறைச்சல் இல்லாதவன் தான் கணவனா வருவான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வைகுண்டத்தை அடைஞ்ச நாரதர் ஹரி போல என் முகம் இருக்க வேண்டும்னு பெருமாள் கிட்ட வரம் கேட்டார். சரின்னு பெருமாளும் அந்த வரத்தை கொடுத்துடுறாரு. ஸ்ரீமதியோட சுயம்பரத்துக்கு அவசர அவசரமா கிளம்பின நாரதர் கண்ணாடியில முகம் பார்க்கவே இல்லை. சுயம்பர அவையில மாலையேந்தி வந்த அரசகுமாரியோ நாரதனை ஒரு முறை கூட திரும்பி பார்க்கவே இல்லை. பொறுக்க முடியாத நாரதர், நீ என்னை போல அழகான ஒருவனை தேடுகிறாய் போலன்னு கேட்க மொத்த கூட்டமும் சிரிச்சு விடுச்சது. ஏன் இப்படி சிரிக்கிறாங்கன்னு தன் முகத்தை பார்த்த நாரதர் அதிர்ந்து போனார். ஏன்னா தன்னுடைய முகம் ஒரு குரங்கு முகமா மாறி இருந்தது. அதுக்கப்புறம் பெருமாளை அங்க வர ஸ்ரீமதி அவருக்கே மாலை அணிவிச்சா. அவமானம் தாங்க முடியாத நாரதர் கோபத்துல விஷ்ணுவை சபிச்சார். பூமியில் அவதாரம் எடுக்கும் போது உமது மனைவியிடமிருந்து பிரிந்து வேதனை அனுபவிப்பீர். அப்போது உமக்கு உதவி செய்ய போவது ஒரு குரங்கு மட்டுமேனு சபிச்சுடுறாரு. பெருமாளும் அந்த சாபத்தை ஏத்துக்கிறாரு. ஆனாலும் நாரதருக்குள்ள ஆதங்கம். எனக்கு ஏன் குரங்கு முகம்னு கேட்க ஹரி என்ற சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. விஷ்ணு, இந்திரன், சூரியன், சந்திரன், அதோடு குதிரை, சிங்கம் மற்றும் குரங்கும் கூட. இதில் எந்த அர்த்தம் என்று நீ சொல்லவில்லை. உன் அகங்காரத்தை உடைக்க நான் உருவாக்கிய மாயைத்தான் இவையெல்லாம்னு பெருமாள் சொல்ல தன் தவறு என்னன்றதை உணர்ந்த நாரதர் வெட்கப்பட்டார். காலம் கடந்த பிறகு 7வது அவதாரமா ஸ்ரீராமனா வந்த பெருமாள் அந்த சாபத்தை அனுபவிச்சார். சீதையை இழந்து பிரிஞ்சார். நாரதர் வார்த்தைப்படியே ஒரு குரங்குடைய உதவியால, அதாவது ஸ்ரீ ஹனுமனால தன் வேதனையை தீர்த்தார்.